the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா உலகம் பூராமே பிஸியா சுத்தி வரக்கூடிய நாடு தான். அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. பைடனை பொறுத்தவரை இப்படிலாம் சுத்தி வர வேணாம், ரஷ்யாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல உலகத்தோட மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ஒரு ஆக்ரோஷமான இராணுவ தொடர்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஐரோப்பா மட்டுமே தன்னோட ஃபோக்கஸ் அப்படின்னு போனாரு. ரஷ்யாவை மட்டுமே கவுண்டர் கொடுக்குறேன்னு. ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. காரணம், இன்னைக்கு நிலைமைக்கு அமெரிக்கா ஐரோப்பாலையும் சுத்தி வரணும், உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கறக்காக. அமெரிக்கா ஐரோப்பாக்குள்ள அடிக்கடி போய் வரல அப்படின்னா உக்ரைன் ஐரோப்பால இருக்கிறதே ஐரோப்பால உள்ள நாடுகள் மறந்து போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. இந்த சிக்கல் பத்தாது அப்படின்னு இந்த பக்கம் இஸ்ரேல் காசா யுத்தம் வெடிச்சோடனே மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் ரவுண்ட் த கிளாக் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி ரவுண்ட் அடிச்சாலும் ஏதாச்சும் புண்ணியம் இருக்கா அப்படின்னு கேட்டா அமெரிக்காவுக்கு லாபம் இல்லாம அமெரிக்கா எதுவும் செய்யாது. இறுதியா அவர்களோட லாபம் கல்லா பெட்டி நிறையிறது. அது நிறைஞ்சே போயிடும், யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ, யதார்த்தமான உண்மை அதான். ஆனா அமெரிக்காவோட செல்வாக்கு கூடுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பொறுத்து தான் லாபம் அதிகரிக்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும். ஐரோப்பாவை பொறுத்த வரையும் எங்களை இழுத்து விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது நீந்தான் அப்படிங்கிற மனநிலையில தான் ஐரோப்பா இருக்கு. இது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உள்ள ஒரு எப்பயுமே இருக்கக்கூடிய புரிதல் தான். ஆனா நாளைக்கே கூப்பிட்டா பின்னாடியே போய் நிற்கக்கூடிய நாடுகள் தான். மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் பைடன் பெரிய அளவு அசிங்கப்படுத்தினாரு. அந்த ஒட்டுமொத்த பகுதிக்கும் தான் தான் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி மன்னரையும் விட்டு வைக்கல. அந்த அளவுக்கு பட்டத்து இளவரசரை பாடுபடுத்தி வச்சாரு. அந்த பாவத்துக்கோ என்னமோ இப்ப பெரிய அளவுல வட்டம் அடிக்கிறாங்க. சரி, இந்த மத்திய கிழக்குல வட்டம் அடிக்கிறது மூலியமா செல்வாக்கு கூடுதா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா. காரணம் என்ன அப்படின்னா, காசா இஸ்ரேல் யுத்தம் இதுல எங்க கிட்ட என்ன நடக்க போகுது? இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்திட்டா மற்றத பேச்சுவார்த்தையில பேசுறதுல ஒரு அர்த்தம் உண்டு. இஸ்ரேல் ஒரு பக்கம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் ஹமாஸ் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப பெரிய அளவுல பேச்சுவார்த்தை பண்ணி என்ன ஓடிற போகுது அப்படிங்கிறதா வெளிப்படையா அந்த நாடுகளோட மனநிலை. இதையும் மீறி இவர் தினம் தினம் வந்துட்டு போறாரு ஆண்டனி பிளிங்கன் அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்குள்ளேயும் இருக்கு. இப்படி தினமும் வர ஆட்கள்கிட்ட நம்ம எதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற திட்டத்தை தான் மத்திய கிழக்கு நாடுகள் ரொம்ப வேகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாதிக்க முடியுமா முடியாதாங்கிறது ரெண்டாவது. அமெரிக்காவை பொறுத்த வரையும் வரும்போதே உருவிக்கிட்டாதான். அடுத்து இந்த பகுதியில் அவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அதனால அந்த அளவுக்கு பிஸியா இருக்கார்கள் மத்திய கிழக்கு நாடு. அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு சோதனை வரும் அப்படின்னு அமெரிக்கா எதிர்பார்க்கல. நான் பாட்டு நிம்மதியா ரஷ்யாவை மட்டுமே சுத்தி வர போறேன் அப்படின்னு நினைச்ச என்ன இப்ப மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் அலைய விட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும்போது, ஏன்டா காலங்காலமா என்னை நோண்டிக்கிட்டே இருந்தியே, ஆனா என்னை எட்டியே பார்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு கிம் ஜாங் உன் நினைச்சாரோ என்னமோ. அவர் பாட்டு பெரிய அளவுல ஒரு மிசைலை தட்டி விடுறதுக்கு பதிலா ஆர்ட்லரி ஷெல்களை தென்கொரியாவை நோக்கி தட்டி விட்டாரு. இது மிகப்பெரிய பதட்டம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேலைகள் ஈடுபடுவார்களா அப்படின்னு கேட்டா 2019 ஈடுபட்டது. அதுக்கப்புறம் பதிலுக்கு இவர்களும் கவுண்டர் பொசிஷன் எடுத்தார்கள். அப்படி கவுண்டர் பொசிஷன் எடுக்கும்போது தென்கொரியா விட்ட ஒரு ஏவுகணை யூ-டர்ன் போட்டு தென்கொரியா இராணுவத்து மீதே பாஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் அங்க ஒரு ரெட்டி மோட்ல இருந்திருக்காங்க. ஆயுதங்களும் ரெட்டி மோட்ல இருந்திருக்கு. இது 2019 நடந்துச்சு. இப்ப ஆர்ட்லரி ஷெல் தாக்குதலுக்கு என்ன 1-2 கிடையாது, 200 பீரங்கி குண்டுகளை வச்சு ஒரு சில பகுதிகளை தொலைச்சி எரிஞ்சிட்டாங்க. அது சர்ச்சைக்குரிய பகுதி தான். 2019 தாக்குதலுக்கு உள்ளான பகுதி தான். ஆனா பதிலுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுத்தார்களா இந்த தடவை தென்கொரியா அப்படின்னு கேட்டா வேக வேகமா அந்த தீவுல இருந்து மக்களை வெளியேற வச்சுட்டாங்க. அந்த பர்டிகுலர் நேரங்கள்ல பெரிய அளவுல பாதுகாப்பான இடங்கள்ல போய் பதுங்கவும் வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து ஒரு ஆர்ட்லரி தாக்குதலுக்கு பதில் ஆர்ட்லரி தாக்குதல் ஒத்திகை நடத்தி பார்த்திருக்கார்கள். இவர்கள் பக்கம் இல்லாம எங்கிட்ட ஒரு ஒத்திகை மாதிரி பெரிய அளவு ஆர்ட்லரி ஒத்திகை நடத்தி தான் தென்கொரிய ராணுவம் பார்த்துருக்கு. இவர்களை பார்த்து கவுண்டர் பொசிஷனா ஃபயர் பண்ணல. ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை யூ-டர்ன் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சார்களோ என்னமோ, இல்ல யூ-டர்ன் ஆன பிரச்சனையை பெருசா இன்னமும் தீக்காம வச்சிருக்காங்களோ என்னமோ. பதிலுக்கு ஃபயர் கொடுக்கல, கவுண்டர் பொசிஷன் எடுக்கல. டம்மியா கவுண்டர் பொசிஷன் எடுத்ததோட சரி. ஆனா இந்த விவகாரம் வெடிச்ச உடனே தென்கொரியால இருந்து அறிக்கை வர்றதுக்குள்ள
அமெரிக்கால இருந்து அறிக்கை வர்றதுக்குள்ள, ஏன் செஞ்சோம் அப்படின்னு வடகொரியா சொல்றதுக்குள்ள, சீனா முந்திக்கிச்சு. 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும். இந்த பிரச்சனைய நாங்க உத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க பேசி தீர்க்கறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ கிம் ஜாங் உன்னுக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு 200 குண்டுகள தூக்கி வீசிட்டாரு. அவன் சைக்கோ பையன். அவனுக்கு போய் பதிலடி குடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி, இவர்களும் பெருசா பதிலடி குடுக்கல. இதான் அங்க நடக்குது. அதுக்கு நடுவுல என்னமோ பத்திக்கிட்டு எரிய மாரி சீனா புகுந்து, பெரிய அளவுல வெள்ள கொடிய பறக்க விட்டுச்சு. அதையும் ஒரு பய கண்டுக்கல. அமெரிக்கா சைலண்ட் மோடு. ஏன் அப்டின்னா, இப்ப ஏற்கனவே ஐரோப்பா சுத்தியாச்சு. மத்திய கிழக்கு சுத்தியாச்சு. இப்ப ஆசிய கண்டத்துல ரவுண்ட் அடிக்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு டயர்டான மனநிலையில இருக்கார்கள். இருந்தாலும் அமெரிக்கா 24 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் தலைவன் எந்திரிச்சுக்குவான். ஆசிய கண்டத்த சுத்தி வர போறாய்ங்க. அதுக்கு முன்னாலேயே அமெரிக்காவோட ராணுவம் முழிச்சுக்கும்ல. அமெரிக்காவோட அரசியல்வாதிகளுக்கு தான் 24 மணி நேரம் டைம் தேவை. அமெரிக்க ராணுவத்தோட பிரசன்ஸ் எல்லா பக்கமும் இருக்கு. ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய அத குறி வச்சு இருக்கக்கூடிய பேஸ்கள்ல வீரர்களோட எண்ணிக்கைய கணிசமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தாறுமாறான இன்க்ரீஸ் தான். 2000 இருந்த இடத்துல 8000, 8000 இருந்த இடத்துல 10,000 அப்படின்னு வீரர்களோட எண்ணிக்கைய கூட்டியிருக்கார்கள். ஏதோ ஒண்ணு ஆயுத சந்தைய அப்படியே புரட்டி போடுற மாரி தான் 2024 இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உறுதியாயிருச்சு. அமெரிக்கா எதிர்பார்த்தத விட அதிகமா இருக்கு மாட்டுக்கு. அதனால தான் அவர்கள் தடுமாறுறார்கள். இல்லாட்டி வடகொரியா இப்படி ஒண்ண செய்யறதுக்கு முன்னாடியே அந்த பகுதியில இவர்கள் கவுண்டர் பொசிஷன் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வடகொரியா செஞ்ச உடனே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் போயிருக்கும். அது மிஸ்ஸிங். இதுலருந்து என்ன தெரியுது? அமெரிக்கா எதிர்பார்த்தத விட ஆயுத சந்தை 2024 உச்சம் தொடும்.